Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அமலா பால். எப்பவுமே நான் உங்களை என்னோட படத்துக்காக என்னோட ஃபிலிம்ஸை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் சந்திச்சிருக்கு. ஆனால் இப்போது என்னோட படத்தை பற்றி பேசுகிறதுக்காக இல்லை, முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுக்காக நான் உங்கள் முன்னாடி இருக்கேன். இந்தியா நிறைய விஷயத்தில் டாப்பில் இருக்குது. சினிமாவில் டாப்பில் இருக்குது, கிரிக்கெட்டில் வேர்ல்ட் கப் வரைக்கும் போயிருக்கு, மியூசிக்கில் ஆஸ்கார் அவார்ட் வரைக்கும் போயிருக்கு, ஐடி பிரெயின் பவர் அமெரிக்கா யூரோப் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் இந்தியா ஏன் இது வரைக்கும் டாப் 5 டெவலப் கண்ட்ரீஸ் லிஸ்ட்டில் இல்லை? இதுக்கு முக்கியமான ஹிண்ட்ரன்ஸ், முக்கியமான ஒரு ரீசன் கரப்ஷன். நல்லவங்க நிறைய பேர் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஏன் நம்ம நாடு வளர முடியல? இதுக்கெல்லாம் அடியில் கரப்ஷன் இருக்குது. ஃபிஃப்த் பில்லர், ஒரு சேருக்கு 4 கால் தான் வேணும், ஒரு மண்டபத்துக்கு 4 பில்லர் தான் வேணும். அப்போ எதுக்கு ஃபிஃப்த் பில்லர்? ஜனநாயகத்தில் 4 தூண்கள். முதல் தூண் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், லெஜிஸ்லேட்டிவ். செகண்ட் பில்லர் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ். தேர்ட் பில்லர் வந்து ஜுடிஷியரி. ஃபோர்த் பில்லர் வந்து ப்ரெஸ். இந்த 4 பில்லரும் இந்தியா மாதிரி ஒரு வாஸ்ட் பாப்புலேஷன் உள்ள பெரிய கண்ட்ரியில் 24 ஹவர்ஸ் எஃபெக்டிவாக வேலை பண்ணால் தான் மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் சரியான நேரத்துக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம நாட்டில் இன்றைக்கி இத்தனை பெரிய நாட்டுக்கும் இத்தனை பெரிய ஜனத்தொகைக்கும் சரியான நேரத்தில் கவர்மெண்ட் சர்வீசஸும் கூட்ஸும் கிடைக்கிறதுக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது கரப்ஷன். 40-50 வருஷமாக லஞ்சம் கொடுக்காம ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு ஒரு லாஸ்ட் கண்டிஷனில் நம்ம இருக்கோம். ஹோப்பெல்லாம் எழுந்து வேறு வழியே இல்லை, லஞ்சம் கொடுத்தா தான் நடக்கும், இல்லாட்டி நடக்கவே நடக்காது. ஆனால் இந்த ஃபிஃப்த் பில்லர் ஆரம்பித்து 6 இயர்ஸ் ஆகுது. இந்த 6 இயர்ஸில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஃபியூ அதர் ஸ்டேட்ஸ், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, நியூ டெல்லி, கொல்கட்டா, இங்கே எல்லாம் ராஜஸ்தான், இங்கே எல்லாமே வந்து ஃபிஃப்த் பில்லர் சாப்டர்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு. தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வாலண்டியர்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் லஞ்சம் இல்லாமல் எந்த விஷயத்தை வேணாலும் வாங்க முடியும்னு நம்பி அதை செஞ்சு காட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு ஃபியூ தௌசண்ட் பீப்புளால் முடியும் அப்படின்னா ஏன் வந்துட்டு ஃபியூ crore பீப்புளால் முடியாது? அதுதான் வந்து ஃபிஃப்த் பில்லருடைய பிரின்சிபல். ரேஷன் கார்டு வாங்கணுமா, பட்டா வாங்கணுமா, பாஸ்போர்ட் வாங்கணுமா, டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணுமா, எதுக்குனாலும் ஒரு பைசா லஞ்சம் இல்லாமல் கவர்மெண்ட்டில் எவ்வளோ ஃபீஸ் வச்சுருக்காங்களோ அந்த ஃபீஸை கொடுத்து வாங்குறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் செய்கிறதுக்கு ஃபிஃப்த் பில்லரில் ட்ரைனிங் கொடுக்குறோம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இந்தியன் கவர்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பப்ளிக்குக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ஆக்டை யூஸ் பண்ணாவே கவர்மெண்ட் ஆஃபீஸில் ப்ரொசீஜர் என்ன, ஊழல் ஏதாவது நடக்குதுன்னா அந்த ஊழல் ஏன் நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, அதை பற்றியான ரகசியங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். அப்போது இது மக்கள் நிறைய பேர் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா லஞ்சம் வாங்குறவங்களோட எண்ணிக்கை குறையும், லஞ்சம் கொடுக்குறவங்களோட எண்ணிக்கை குறையும். அடுத்த 10, 15, 20 ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாடு, இந்தியா ஒரு வளமான சமுதாயமாக மாறும். இன்னொரு காந்தி பிறந்து வருவார், இன்னொரு பெரியார் பிறந்து வருவார், இன்னொரு பாரதியார் வருவார், இன்னொரு பகத்சிங். இது மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்களாம் இன்னொரு தடவை வரப்போகிறதில்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பெரியார், ஒவ்வொருவரும் ஒரு பாரதியார், காந்தி, பகத்சிங், இப்படி நாம் நினச்சிக்கிட்டு நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ், இது மாதிரி பல தலைவர்களை நம்ம வணங்குறோம். ஆனால் அவங்களெல்லாம் திரும்பி வந்து இந்த நாட்டை திருத்தணும், இந்த நாட்டை வந்து வளமான நாட்டாக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது கனவாக மட்டும்தான் இருக்கும். இந்த நாட்டை வளமான நாடாக ஆக்குறது நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது. நாங்கள் மட்டும் நினச்சா முடியாது. ஃபிஃப்த் பில்லர்னால் மக்கள்னு அர்த்தம். நீங்கள் இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆதங்கப்படுறீங்கிறது எங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுறது, எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறத யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஃபிஃப்த் பில்லரில் ஜாயின் பண்ணுங்கள். இது என்ன பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு வழிமுறை சொல்கிறோம், பேக்கிங் கொடுக்குறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம். நன்றி. சினிமாவில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கு. கரப்ஷன் எதிரே சூப்பர் ஹீரோயின்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஃபைட் பண்ணி வின் பண்ணியிருக்கு. சினிமாவில் நடக்கிறது ஏன் நம்ம வாழ்க்கையில் நடக்கலைன்னு நம்ம எல்லோரும் யோசிச்சிருக்கோம். பட் அது கண்டிப்பாக நடக்கும். பிகாஸ் we all are super heroes and super heroines. Like Swami Vivekananda said, unleash the power within you. அதுக்காக தான் ஃபிஃப்த் பில்லர். I will proudly say that I am a fifth pillar. ஃபிஃப்த் பில்லர் சேரணும்னா நீங்கள் சென்னை வர அவசியம் இல்லை. நீங்கள் தான் ஃபிஃப்த் பில்லர். நீங்கள் இருக்கிற இடம் தான் ஃபிஃப்த் பில்லர். நம்ம லஞ்சம் கொடுக்கறது நிறுத்தணும், நம்ம லஞ்சம் வாங்குறது நிறுத்தணும். இதெல்லாம் பண்ணாமல் எப்படி வேலை நடக்கும்னு நினைக்கலாம். அதுக்கு தான் ஃபிஃப்த் பில்லர். ஸோ be a fifth pillar. This is called a 0 rupee note. This is the mascot of fifth pillar. This has done magic to several thousands of people. நீங்கள் லஞ்சம் கொடுக்காத ஒரு விஷயம் சாதிக்கணும்னா 0 rupee note யூஸ் பண்ணுங்க.